வணக்கம் நண்பர்களே. சூரியன் கேது சேர்க்கை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூரிய பகவானும் கேது பகவானும் ஒரு ஜாதகத்தில் இணைந்தா சேர்ந்தா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? ஜாதகருக்கு நல்லது செய்யுமா கெடுதல் செய்யுமா? மாற்றங்களையும் ஏற்றங்களையும் இந்த சூரியன் கேது கிரக சேர்க்கை அந்த ஜாதகருக்கு கொடுக்குமா அப்படின்ற பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுறை நஸ்ரோச்சன். இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுறை நஸ்ரோச்சன். ஆனால் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேசுவோம். இப்போ இந்த சூரியன் கேது கிரக சேர்க்கை என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஆதவன், பாஸ்கரன் என்று அழைக்கப்படும் சூரிய பகவானும், கொடியவன், நயவஞ்சகன், கபடதாரி, ஞானக்காரகன் என்று அழைக்கப்படும் கேது பகவானும் இணைந்து, அதாவது சேர்ந்து ஒரே ராசியில் இருக்க பிறந்த ஜாதகர் எந்த ராசி எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம். சூரியன் கேது சேர்க்கை உங்கள் ஜாதக கட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் இந்த ஜாதகருக்கு அரசாங்க வகையில் தொந்தரவு பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு அவர் வாழ்க்கையில். ஜாதகருடைய தந்தை தர்ம சிந்தனை உள்ளவராக இருப்பார். ஜாதகருடைய தந்தை கடவுள் பக்தி அதிகம் உள்ளவராக இருப்பார். ஜாதகருக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒத்து வராது. தந்தையை பிரிந்து அல்லது இழந்து வாழக்கூடிய சூழ்நிலையோட சமயத்தில் ஏற்படும். தந்தையோட மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடு கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு இருக்கும். அந்த ஜாதகரோட குடும்பத்தில் அந்த ஜாதகரோட தாத்தாவோ பாட்டியோ அல்லது அப்பாவோ அரசாங்க வேலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஜாதகருமே தர்ம சிந்தனை அதிகம் உள்ளவராக இருப்பார். ஜாதகருடைய அப்பாவும் அப்படி தான் இருப்பார். தர்ம சிந்தனை, கடவுள் நம்பிக்கை, இது எல்லாமே ஜாதகருடைய அப்பாவுக்கு அதிகமாக இருக்கும். ஜாதகர் பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும் ஜாதகருக்கு. அதாவது இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, தன்னம்பிக்கை, அந்த ஆத்ம பலம் குறைவாக இருக்கும். ஏன்னா சூரியன் தான் ஆத்மகாரகன், கேதுனா தடை விரக்தி. அந்த ஆத்மகாரகன் சூரியனுடன் இந்த கேது சேரும் போது அந்த ஆத்ம பலம், தன்னம்பிக்கை இதெல்லாம் குறைவாக இருக்கும். அதே மாதிரி ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா கண்ணில் பிரச்சனைகள் ஏற்படும், எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த சூரியன் கேது சேர்க்கை உள்ளவங்களுக்கு மருத்துவத்துறையில் கூட வாய்ப்புகள் உண்டு. இந்த சூரியன் கேது சேர்க்கை மருத்துவம், மெடிக்கல், கெமிக்கல் இது சம்மந்தப்பட்ட துறையில் கூட படிப்பையோ வேலை வாய்ப்போ உருவாக்கும். அதாவது டாக்டராகவோ இல்லை மெடிக்கல் ஃபீல்டுலேயோ கெமிக்கல் ஃபீல்டுலேயோ அவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த சூரியன் கேது சேர்க்கை உள்ளவங்களுக்கு பூர்வீக சொத்துல கண்டிப்பாக பிரச்சனைகள் உண்டு. பங்காளி வகையில் பிரச்சனை, பூர்வீக சொத்துல பிரச்சனை, குறிப்பாக தந்தை வழி சொந்தங்களுடன் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக கருத்து வேறுபாடு, மன கஷ்டம் இருக்கும். ஒத்து வராது, தந்தைக்கும் ஒத்து வராது, தந்தையோட குடும்பம், தந்தையோட சொந்தக்காரங்க, அதாவது அப்பாவோட கூட பிறந்த அண்ணன் தம்பி, அப்பாவோட குடும்ப வகையறாக்களுக்கு ஜாதகருக்கும் ஒத்து வராது. மன கஷ்டங்கள், அந்த விரக்தி கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஜாதகத்துக்குமே பார்த்திங்கன்னா அரசாங்க வகையில் பிரச்சனைகள் உண்டு. சில பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும், ஆனால் பாதியில் ரிசைன் பண்ணிட்டு வருவாங்க, பிஆர்எஸ் கொடுத்துட்டு வருவாங்க. இல்லை வேலை சம்மந்தமாக கோர்ட்டு கேஸ் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த சூரியன் கேது கிரக சேர்க்கை இருக்கும். ஏன்னா சூரியன் தான் அரசு, சூரியன் தான் அரசாங்கம், சூரியன் தான் நிர்வாகம். அரசு, அரசியல், அரசாங்கம் இது அத்தனையும் சூரியன் தான். கேதுனாலே தடை, பிரச்சனை, விரக்தி இதுதான். அப்படிப்பட்ட அரசு கிரகமான சூரியனுடன் இந்த கேது இணையும் போது அரசு, அரசாங்க, அரசியல் வகையில் பிரச்சனைகளை கொடுக்கும். அது சார்ந்த வேலையும் கொடுக்கும், அதில் பிரச்சனையும் ஏற்படுத்தும் இந்த சூரியன் கேது கிரக சேர்க்கை. அதே மாதிரி இந்த சூரியன் கேது கிரக சேர்க்கை உள்ளவங்களுக்கு பிற்காலத்தில் அந்த அரசு வகையில் தொந்தரவுகளும் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட ஒத்தே போகாது, அரசு, அரசாங்க அலுவலகங்களில் பிரச்சனைகள் ஏதாவது வகையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மன கஷ்டங்கள்லாம் அந்த ஜாதகருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஜாதகரோட அப்பா புகழ்பெற்ற நபராக இருப்பார். அந்த ஜாதகரோட அப்பாவுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த சூரியன் கேது கிரக சேர்க்கை தான். இந்த சூரியன் கேது கிரக சேர்க்கை குரு பார்வையில், குரு சேர்க்கையில் இருந்துச்சுன்னா பல நல்லது செய்யும். சூரியன் வலிமையாக இருந்தாலும் சில நல்லது செய்யும். மற்றபடி பெருசாக சிறப்பாக சொல்கிறதுக்கு இந்த சூரியன் கேது கிரக சேர்க்கை இல்லை. நண்பர்களே, இது போன்ற தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்ச விருப்பமுள்ள நண்பர்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அமைச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுறை நஸ்ரோச்சன். நன்றி.